மிருகங்கள் வாழும் பார்ட் 2ங்கிற மாதிரி இருக்குது சென்சார் இடத்துக்கு போனாங்க. ஏன்னா எங்கே போனாலும் பிரச்சனை, சினிமா எடுக்கிறதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் பிரச்சனை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து சினிமாவை நேசிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. எல்லாம் வந்து சினிமாவில் வந்து அன்னன்னைக்கு கிடைக்கிற காசை வச்சுக்கிட்டு அவங்கவுங்க அன்னன்னைக்கு லாபம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் எல்லாம் வராங்க ஒழிய ஒரு சினிமாவை நேசித்து உண்மையுமே வந்தால் சினிமா கண்டிப்பாக காப்பாற்றும். அப்படி சினிமாவை நேசித்து இருந்தவங்க தான் இன்றைக்கி சாதனையாளர்கள். சினிமாவில் இருக்க லெஜண்ட்ஸ் எல்லாமே உண்மையாக சினிமாவை நேசித்தவங்க மட்டும்தான், யாரும் சினிமாவை ஏமாத்துறவங்க கிடையாது. ஆனால் அவங்க பேரை சொல்லிக்கிட்டு நானும் அப்படி வருவேன் சினிமாவை ஏமாற்றிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்ட சினிமாவை எடுத்து அந்த சினிமாவை ஜெயிச்சு சரித்திரமே இல்லை. அவங்களும் அவங்க குடும்பத்தை ஒழுங்காக பார்க்க மாட்டாங்க, சினிமாவையும் ஒழுங்காக நடத்த மாட்டாங்க. எல்லாமே தண்டை எடுத்த தனியாளர் மாதிரி எல்லாம் ஆளாளுக்கு நான் கேமரா பிடிச்சா கேமராமேன் வந்துடுறான், நான் ஒருத்தரை டேக் சொன்னாக்க உடனே இப்போ கிளாபோர்டே கிடையாது, இப்போ கிளாபோர்டு சொன்னால் உடனே டைரக்டர் ஆகிடறான். எல்லாமே அவங்களோட டக்கு டக்குன்னு எல்லாம் வந்துடுறாங்க. ஆனால் பார்த்தா ஒரு சினிமாவுக்கு அந்த சினிமாவில் இருக்க அந்த ஒரு கலை, அந்த ஒரு நேசிப்பு அது எதுவுமே கிடையாது. சினிமாவில் போனால் காசு கிடைக்கும், சினிமாவில் போனால் நம்ம பெரிய ஆளாக இருக்கலாம், சினிமாவில் போனால் 4 பேர் நம்மளுக்கு செல்ஃபி எடுப்பான், அப்படி தான் சினிமா சொல்கிறோம் இல்லையா. சினிமாங்கிறது ஒரு கலை. இப்போ எப்படி நம்ம ஒரு படிக்கிறப்ப ஒரு பிள்ளை வந்து மேக்ஸில் இன்ட்ரெஸ்டாக இருக்கும், ஒரு பிள்ளை பார்த்தீங்கன்னா சயின்ஸில் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அது என்ன காரணம் கேட்டால் அது வந்து ஒரு யாருமே வந்து சொல்லிக் கொடுக்கறது கிடையாது, இயற்கையாகவே அது அவங்களுக்குள்ளே இருக்கிறது. அதே மாதிரி தான் சினிமாவும் அந்த மாதிரி தான் வரும் கலை. அந்த கலை யாருக்கு இருக்கோ அவங்க தான் சினிமாவை காப்பாற்றும், அவங்க தான் சினிமா காப்பாற்ற போகிறாங்க. மித்தபடி எல்லாரும் வருவான், கோடிக்கணக்கான பேர் இன்னைக்கு இந்த சென்னையில் சுற்றிக்கிட்டே இருக்காங்க, உலகம் ஃபுல்லாக சினிமா சுற்றிட்டு இருக்கான். ஆனால் 199% சினிமாவில் தர மாட்டான். அவன் வந்து குழம்பு தேடி வந்திருக்கான், சினிமாவில் தவறா காசு சம்பாதிக்கலாம், இப்போ குழம்பு தேடி வந்திருக்கான். இல்லை சினிமா எடுத்து ஆசையாக வர வேண்டியது காசை ஆட்டையாக போட வந்திருக்கான். இதுதான் சினிமாக்காரன் இருக்கான். அதனால சினிமா வந்து ரொம்ப நல்ல ஒரு அருமையான ஒரு உத்தமமான என்ன சொல்றது, ஒரு அற்புதமான ஒரு கலையான ஒரு சார்ந்த விஷயம், இந்த புனிதமான விஷயம். இந்த விஷயத்தை வந்து இதை கலங்கப்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கு மீறி இந்த போராட்டத்தை மீறி சென்சாருக்கு போனாக்க, சென்சாரில் பார்த்தீங்கன்னா முத்துகிருஷ்ணன் ஒரு ஏடிஓவா ஏஆர்ஓ முத்துகிருஷ்ணன் அவர் கேட்குறாரு பாருங்க கேள்வியை. அவர்லாம் எதுக்கு சென்சார் உட்காந்துருக்காருன்னு தெரியல சார். நான் சென்சாரை பார்த்து ஒன்று கேட்குறேன் சார். ஏன்னா அங்கே நான் ஆர்குமெண்ட் பண்ணி என்னால் தொண்டை தண்ணி தாங்க முடியல, அதனால தான் இப்போ உங்கள்கிட்ட வந்து இருந்துட்டேன். ஏன்னா நீங்கள் தான் மக்களை சேர்க்க போகிறீங்க. பத்திரிகையாளர் மட்டும்தான் ஒரு தனி மனிதனோட கருத்தை வந்து எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கிற சக்தி யாருன்னா பத்திரிகையாளருக்கு மட்டும்தான். ஆனால் அந்த பத்திரிகையாளர் நம்பி இதை சொல்கிறாங்க. அந்த ஏஆர்ஓ பார்த்தீங்கன்னா அவர் கேட்குறாரு ஒரு கேள்வி, என்னங்க இந்த படத்தை வந்து இப்படி எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு நாங்கள் ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் படம் பார்த்ததுக்கு, உங்களுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் அப்படின்னாங்க. ஏன் சர்டிஃபிகேட்டா, எதுக்கு ஏன் சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க, அப்படி என்ன இந்த படத்தில் வந்து உங்களுக்கு இப்போ தீண்டத்தகாத எடுத்து வச்சுக்கலாம். ஏன் ஃபுல்லாக ட்ரக்ஸாக இருக்குது சார், படத்தில் ஃபுல்லாக ட்ரக்ஸ் இருக்குது. ட்ரக்ஸ் இருந்தால் எப்படி பார்த்து நிறைய பேர் கெட்டு போக மாட்டாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ சமீபத்தில் கூட இப்போ இன்னைக்கு நியூஸில் கூட பார்த்துருப்பீங்க, அதை நான் சொல்ல விரும்பல. நியூஸ்ல இப்போ பாலிமர் நியூஸ்ல இப்போ ஓடிட்டு இருக்கு. இப்போ இந்த டைம்ல ஒரு 1/2 மணி முடி ஓடிட்டு இருக்கு. ஒருத்தர் கைது பண்ணியிருக்காங்க, உங்களே பார்த்துருப்பீங்க. பாண்டிச்சேரி மேட்ரு, பாண்டிச்சேரி பாருங்க, ஒரு சின்ன வயசு பொண்ணு வந்து கற்பழிச்சு கொண்டு போனாங்க. அது அந்த பொண்ணு சாவறதுக்கு என்ன ரீசன் கூட தெரியாது. ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து இந்த சின்ன பொண்ணை பார்த்து இது எதை செய்யாத அதை செய்யாத அப்படி சொல்லி வளர்க்குறவங்க எல்லாத்தையுமே ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொன்றுக்கும் எல்லாத்துக்கும் இது தெரியப்படுத்தினாதான் இதனால தான் நமக்கு விளைவுகள் வரும், இதனால பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தெரிய வரும். இதை செய்யாத அதை காட்டாத, அந்த பிள்ளைகள் இதை செய்யாத காட்டி அந்த பிள்ளைகளுக்கு ஒன்றுமே தெரியாமே வளர்த்து நம்ம நினைக்கிறோம் இந்த ட்ரிக்ஸ் இந்த சினிமாவில் காட்டுறதுனால தான் இந்த நாடு சீரழிஞ்சு போய் நினைக்கிறோம். அப்படி பார்க்க போனா நம்ம நினைச்சா நம்ம இதை வந்து அரசாங்கமும் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி எல்லாரையும் செய்யுது. ஆனால் ஒரு தனி மனிதனுக்கு ஒழுக்கம் இல்லாதனால இந்த ட்ரக்ஸ் வந்து அதிகமாக போயிட்டு இருக்கு. அந்த ட்ரக்ஸ்னால தான் இந்த விபச்சாரம், அந்த ட்ரக்ஸ் போய் மூளையை மருந்து வைக்கிறதுனால தான் இந்த விபச்சாரங்கள் நடக்குது. ஒரு பிள்ளைய வளர்த்து அவங்க ஆளாக்கி அவங்க எவ்வளோ பெற்றவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைய ஆளாக்கி அதில் கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் அவ்வளோ போராட்டம் இருக்குது. ஆனால் அதையும் மீறி இந்த ட்ரக்ஸ் வந்து நல்ல எல்லாரும் இப்போ எங்கள் வீட்டில் வளர்க்குற மாதிரி தான் இன்னொரு வீட்லையும் அந்த பொண்ணையும் பையனை வளர்ப்பாங்க. அவங்க வீட்டில் அந்த பையன் நல்ல பையனை தான் வளர்ப்பாங்க. அந்த ஒரு கேள்வி கட்டுற அந்த ட்ரக்ஸ் தான் அவனை காலி பண்ணுது மூளையை. அந்த காலி பண்ணி என்ன பண்ணுது, அவனை எல்லா வேலையும் செய்ய வச்சு என்ன பண்ணுது, தப்பு பண்ண வச்சிருது. அதில் யாரும் பாதிக்கப்படுறான், அந்த பையன் அதில் செஞ்சு ஜெயிலுக்கு போகிறான், இல்லை சாவறான், அந்த சனியை இருக்குது இல்லாமல் போகுது. ஆனால் ஒரு பெத்த பொண்ணு செத்து போச்சுன்னா அந்த பெண்ணை ஒன்று பாண்டிச்சேரியில் அந்த பொண்ணை பெத்த குடும்பத்துக்கு நீங்கள் எத்தனை லட்சம் வேணாலும் கொடுங்க, அரசாங்கம் கொடுக்கணுங்க. ஆனால் அந்த குடும்பத்துக்கு யாராவது ஒரு ஆளுநர் சொல்ல முடியுமா, அந்த பிள்ளைய இடத்தை யாராவது புள்ள பண்ண முடியுமா?
யாராலும் புள்ள பண்ண முடியும். எத்தனை பேர் யாருல சொன்னாலும் அந்த புள்ளையோட இடத்தை யாருமே புள்ள பண்ண முடியாதுங்க. இதுக்கு காரணம் வந்து ட்ரக்ஸ் தான். அது மாதிரி அந்த பிள்ளை எடுத்தா யாருமே பூர்த்தி பண்ண முடியாது. அதுக்கு வந்து அரசாங்கம் தான் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அது மாதிரி அந்த மாதிரி செய்ய முடியாது. அரசாங்கமும் எவ்வளோ பாடுபட்டு எல்லா வேலையும் செய்கிறாங்க, எவ்வளோ வழிகள் பார்த்தாலும் அதில் ஒரு ரூப் லைன் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் நிறைய நியூஸ் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். அது மாதிரி நான் இந்த படம் வந்து எடுத்ததுக்கு மிகப்பெரிய காரணம் பார்த்தீங்கன்னா, இங்கு மிருகங்கள் வாழும் இடம். இதில் வந்து நிறைய பிரச்சனைகளை சொல்லி இந்த பெத்த பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அப்பா பொண்ணுலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க, ஒரு அம்மா இல்லைனா ஒரு அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ப்பாரு, இந்த மாதிரி இவ்வளோ போராட்டத்துக்கு முன்னாடி அந்த கொண்டு போகிற சூழ்நிலையில் இந்த மாதிரி தவறாக வீணாக போயிடக்கூடாதுன்ட்டு நம்மளால் முடிஞ்ச ஒரு கருத்தை சொல்லுவோம். இது கமர்ஷியல் நோக்கத்தில் இல்லாமல் ஒரு கருத்தை சொல்லுவோம் அப்படின்னு எடுத்துகிட்டு போய் அங்கே போனாங்க. அங்கே போனால் இதை தூக்கு, அதை தூக்கு, இதை வைக்காத, அதை வைக்காத, இதை வைக்காத, இதை வைக்காத. ஏங்க ஒரு தேட்டருக்கு போகிறாங்க, தேட்டரில் போனால் UAA அப்படின்னு 3 போர்டு போட்டிருக்கான். இது யூன்னு பார்த்தீங்கன்னா இப்போ யார் வேணாலும் போகலாம், திறந்து விட்ட நாய் மாதிரி யார் வேணாலும் போகலாங்க. UA இதில் வந்து 18 வயசுக்கு மேலே வந்து 14 வயசுக்கு மேலே உள்ளவங்க போகலாம். வெறும் 14 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் போகணும் அப்படின்னு ஒவ்வொருத்தர் கொடுத்துருக்கீங்க. ரைட்டு இருக்குன்னு சொல்ல. அதே மாதிரி சென்சாரில் ஒரே ஒரு நோட்டீஸ் போட்டு இது மாதிரி படம் எடுங்க, இது மாதிரி படம் எடுங்க அப்படின்னு கொடுத்தா வேலை முடிஞ்சு போச்சுங்க. நீ எதுக்குங்க எல்லா படத்தையும் எடு, நீ கோடி கணக்கில் செலவு பண்ணி படத்தை போட்டு எடுத்துட்டு ஏற்கனவே இங்கு மிருகங்கள் பிரச்சனையை போராடி ஒருத்தர் அங்கே கொண்டாடுறான். அங்க கொண்டாந்தா இந்த மிருக சங்கத்து தலைவர் மாதிரி இருந்தீங்கன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? அப்புறம் சினிமா எப்படிங்க வெளியே வரும்? சினிமா யாரை ஏமாத்த போறா? இப்படியே சினிமா அழிஞ்சு போயிட வேண்டியதுனா? ஏற்கனவே இங்கு மிருகங்கள் வாழும் இடம். திருப்பியும் அதான் சொல்றேன். ஏன் அதை சொல்றேன் திருப்பியும்? ஏன்னா அவ்வளோ மிருகங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு. மனசாட்சியில இல்லாம சினிமா தொழில் அவ்வளோ மிருகங்கள் வாழ்ந்துட்டு இருக்குங்க. அந்த மிருகங்களுக்குலாம் அதுவே இல்லை. அந்த மிருகங்கள்லாம் எதுக்கு வாழ்ந்து முடியல. இது போலீஸ்ல பணத்தை போட்டு அங்க போய் அங்க கொண்டு போய் அங்க போய்க்கலாம். அங்க போனா இன்னொரு பிரச்சனை. இது என்ன காரணம்? இது யார் தான் முடிவு சொல்ல போறா? ஏன் சொல்லிட்டு மானியம் கிடையாது, ரைட்டு மானியம் கிடையாதுங்க. அந்த கதையே சொல்ல விடாங்க. இந்த கதையில முக்கியமான கருத்து அதை விட ஏங்க சொல்ல விட மாட்டேங்கிறீங்க? அப்புறம் எப்படி எழுதி படம் இருக்கிறது? இதான் சொல்லாங்க. அது செத்து போயிருமா? அப்படி செத்து போயிருந்தா எவ்வளோ பிரச்சனை வைக்க உங்களை சட்டம் கையில் இருக்குல்ல, எல்லாம் நீங்க கண்ட்ரோல் பண்ண வேண்டியதுங்க. ஏன் கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கிறீங்க? உங்க கையில இருக்குங்க எல்லாமே. அதை வச்சு நான் விட்டுட்டு இது பண்ணுது, அதை பண்ணுது, இதை பண்ணுது, எல்லாத்தையும் வந்து எடுத்து போட்டா அப்புறம் படம் எப்படி இருப்பான்? அதனால மற்ற எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இந்த படம் வந்து ரொம்ப அவங்க சொன்ன மாதிரி இந்த படத்துல வந்து அந்த பிரச்சனால வர பிரச்சனைகளை அவ்வளோ வெளிப்பட வந்து காட்டிருக்கோம். இந்த படத்துல ஒரு குடும்பத்துல ஒரு அம்மா இல்லாம ஒரு அப்பா ஒரு பொண்ணை வளர்த்து அந்த பொண்ணை வந்து 4 பேர் கற்பழித்து லஞ்சம் 4 லட்சம் அந்த பசங்க வேலையெல்லாம் இதனால சீரழிச்சு போறப்ப அந்த பொண்ணை அவங்க அப்பா எப்படி காப்பாற்றி அது செத்து போன அந்த பொண்ணை வளர்த்து அந்த படத்துல பொண்ணு செத்து போனதுக்கப்புறம் அவங்களோட மனநிலை எப்படி இருக்கிறதாங்க அந்த படம். இதாங்க அந்த படத்தோட கிளைமேக்ஸ். அந்த கிளைமேக்ஸ் போய் பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து சொல்றீங்களா இந்த படத்துக்கு ஓட்டுக்கு கொடுத்தது சரின்னு சொல்லுங்க. என்ன பார்க்கலாங்க. ஏன்னா அப்பதான் இந்த முத்து மிஷினருக்கு அவருக்கு தெரியுங்க. இந்த படத்துக்கு அப்படி கேட்கல அவங்க மனசாரி சொல்லுங்க சார். இந்த படத்துக்கு ஏற்பட்டு கொடுக்குறீங்க மனசாரி சொல்லுங்க. உங்க வீட்டில் இன்னொரு சம்பவம் நடந்துருச்சுன்னா நீங்க இப்படி நினைச்சு சொல்லுங்க. அவருக்கு பதில் சொல்லுவாங்க சார். எதுக்கு சார் சட்டத்துக்கு இருக்குங்க? சட்டத்திட்டம் இருக்குங்க. சட்டத்திட்டம் சரியான முறையில் பயன்படுத்துறதுக்காக சட்டத்திட்டம் இருக்கு. அவங்க ஏற்ற மாதிரி பயன்படுத்துறது சட்டத்திட்டம் கிடையாது. உங்களை ஒப்படைச்சேன். நீங்க தான் இது வந்து சரியான சூழ்நிலை சொல்லணும். வணக்கம். நீங்கள் சேதுன்னு ஒரு படம் பார்த்தீங்க. விக்ரம் இன்னைக்கு சினிமா நிற்கிறதுனா காரணமே அந்த சேதுன்னு ஒரு படம் தான். அதே மாதிரி தான் ஒரு கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நடிச்சிருப்பார். இவர் வந்து சினிமாவில் வந்து நடிக்கணும்னு வந்தவர் இன்றைக்கி வந்து ஒரு ப்ரொடியூசராகவும் ஒரு ஹீரோவாக வந்திருக்காருன்னா அவருடைய வெறி. இப்போ அதனால தான் சொல்கிறேன், சினிமாவில் நிறையா பேர் ஏமாத்துறேன். அது உண்மை. அந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் அரண்மனை ராஜகிரன் நானும் வடிவேலு எல்லாம் ஒன்றாவே இருக்கும்போது அப்போ அரண்மனை ராசாய மச படம் வந்து நல்ல ஓகோன்னு ஓடி போச்சு. ஓடி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து ஹிட்டாக சரி ஆஃபீஸ்லாம் ரெடி பண்ணலாம். ஏன் இதை சொல்ல வரேன்னா, இவர் எந்த அளவுக்கு சினிமா நேசிக்கிறாங்க அந்த ஒரு கதை சொல்ல வரேன். அப்போ ஏமாந்துருக்குது. நிறைய பேர்ட்டு வந்து நடிக்கலாம் வந்து என்ன சொல்லி ஏமாந்து போனதுக்கு அப்புறம் தான் அது சார் நானே சொந்தமாக ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கும்போது இதுக்கு நிறைய பேர் ஏமாந்துட்டாங்க. இதுக்கு நான் நிறையா ஃபைட் பண்ணியிருக்கேன். இந்த டைரக்டர் கூட சரியான முறையில் சப்போர்ட் பண்ணல, கேமராமேன் சப்போர்ட் பண்ணல, எல்லா வழியும் சப்போர்ட் பண்ணல. இன்றைக்கி படம் வந்து நிற்கிது விரைவு வாழ்னா மெயினுக்கான அவரோட ஒண்டியான தனி முயற்சியாலையும் என்னோட சப்போர்ட்லேருந்து வந்து உங்களுக்கு பேசுகிறோம். இது வந்து என்னோட சார் வந்து என் கூட பிறந்த அண்ணன் மாதிரி என் கூட இருந்து, இது ஒரு சங்க தலைவர்னு மாதிரி இல்லை, என் கூட பிறந்த அண்ணன் மாதிரி இருந்து எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. எல்லா பிரச்சனையும் கூட இருந்து சப்போர்ட் பண்ணி இன்ன வரைக்கும் என்னை வந்து
இதை எப்படியாவது நல்லபடியாக கொண்டாந்து என்னை முழு மூச்சா என்னை வீட்டில் ஒருத்தர் மாதிரி என்னை இன்ன வரைக்கும் அண்ணன் வந்து போட்டுருக்காரு. என்னோட உயிர் இருக்கிற வரைக்கும் இவருக்கு நான் என்றைக்கும் கடமைப்பட்டவனாக இருப்பேன். ஏன் சொல்ல வரேன்னா, நான் எல்லாரையும் பார்த்து வந்தேன். ஏன்னா நான் சினிமாவில் வந்து நான் 35 வருஷம் இருக்கேன்னா, நான் ஆக்சுவலாக சிந்தாமணி முடியாதுலேருந்து எல்லாரையும் பார்த்து வந்து தான் நான் உங்களுக்கு இருக்கிறேன். பொய் சொல்ல அவசியம் இல்லை, பொய் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு இளையராஜா மியூசிக் ஆஃபீஸ் பக்கத்தில் அந்த இளையராஜா இருந்துச்சு. ஏன் சொல்லுவாங்கன்னா, ஒவ்வொருத்தரும் வந்து அந்த உழைப்பு முயற்சி வெட்டி இருந்தால் கலாநிதி மாதிரி 100 பேர் வரலாம். அதே மாதிரி தான் இன்றைக்கி பைஜான் வந்து இன்றைக்கி மிருகங்கள் வாழுங்கிற ஒரு படத்தை மிகப்பெரிய படமாக எடுத்து இன்றைக்கி நம்ம நேரம் பார்த்தா அவர் நடிப்பு வெறி. அதேமாரி ஒவ்வொருத்தரும் அந்த வெறி இருந்தால் தான் வெற்றி வர முடியும். இன்னொன்று என்னன்னா, இந்த மிருகங்கள் வாழ்ந்துச்சுன்னா அது ரிலீஸ் வர 26 ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ண காரணம் என்னென்னா, இவரை மாரி ஒவ்வொருத்தரும் மேலே வந்தால் தான் சினிமா நல்லா இருக்கும். உங்களுடைய முயற்சி இன்னும் மேலும் மேலே வருங்கிறது தெரிஞ்சு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். வேறு ஏதாவது கேள்வி கேட்குறதா கேளுங்க, எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறோம். ஏ சர்டிஃபிகேட்டுக்கும் அந்த படத்துக்கும் சம்மந்தமே இல்லை. அப்படியேப்பட்ட படம் இது வந்து ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய படம் இது. இந்த படத்தில் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொன்னால் அவங்க சில இதெல்லாம் வந்து இதெல்லாம் தூக்கணும் கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் இல்லை, படத்துக்கு மெயினே அதுதான். அதை எப்படி பண்ண முடியும்னு எவ்வளோ போராடினாரு, எவ்வளோ இது பண்ணாரு, ஆனால் முடியல. அவ்வளோ இதாக இருந்துச்சு. ஏன்னா இந்த படத்துக்கு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ இது பண்ணியிருக்காங்க. என்னன்னா, ஃபைட்டு வந்து ரொம்ப ரிஸ்க்கான ஜாப் தான் ஃபைட்டு. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் ஃபைட் பண்ணும்போது வந்து ரொம்ப கேஷுவலாக பண்ணார், ரொம்ப ஈஸியாக பண்ணார். அந்த ஃபைட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஃபைட்டு தான் படத்தில். அந்த ஒரு ஃபைட்டுமே வந்து பேசப்படுற அளவுக்கு நல்லா வந்திருக்கு. எல்லாமே ஒரு உழைப்பு தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளைமேக்ஸ், அந்த கிளைமேக்ஸ் என்னன்னா குப்பமேடு எல்லாம் பண்ணி கிண்ணி மாடு கீடு ஒரு மாதிரியே கலர்ஜியாக ஒரு மாதிரியாக இருக்குது. அந்த இடத்துல போய் நான் நடிக்கிறேன், இந்த இடத்துல நான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு நடிச்சு அன்னைக்கு ஃபுல்லாக அவர் வந்து சாப்பிடவே இல்லை. அன்றைக்கி ஃபுல்லாக நாங்களும் வந்து யாருமே சாப்பிடலாம். சாப்பிட்டா அந்த இடம் வந்து ஒரு வாமிட் வர மாதிரி இருக்குது. அந்த இதில் போய் நடிச்சு இது எப்படின்னா நான் நடிக்கணும், அந்த எப்படின்னா இந்த படத்தை வந்து வெளில நான் நடிச்சு நான் பெரிய ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பயங்கரமாக பண்ணார். எங்களுக்கே சொன்னோம், இல்லை சார் இங்கே இருக்க கூட முடியலையே, நிற்க கூட முடியல, இதில் போயிட்டு உருள்றீங்க தள்ளுறீங்க, எப்படி சார் இதில் தாங்குறீங்க அப்படின்னா, இல்லை மாஸ்டர் நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் வந்து இந்த படத்தில் மெயின் கிளைமேக்ஸ் தான். அந்த கிளைமேக்ஸ் வந்து யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த படத்தை கிளைமேக்ஸ் பார்த்துட்டு எல்லாருமே அழுதுவாங்க. சார் வந்து இந்த கிளைமேக்ஸில் வந்து அவ்வளோ அற்புதமாக நல்லா நடிச்சிருக்காரு இந்த இதில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் அது பண்ணதுன்னு ஒரு மாதமாக பார்த்தீங்கன்னா அவர் உடம்பு சரியாமல் போயிடுச்சு, எவ்வளோ பிரச்சனைலாம் வந்துச்சு. அதெல்லாம் தாங்கிட்டு இன்றைக்கி அந்த படத்தை அவருக்கு அந்த கிளைமேக்ஸ் பார்த்து எல்லாருமே அவரை பற்றி சொல்லும் போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. கண்டிப்பாக இந்த கிளைமேக்ஸ் முடிச்சுட்டு வந்து ஒரு மாதம் எனக்கு வந்து ஓப்பனாக சொல்கிறேன், நீங்கள் எதிர்த்தாப்பில் உட்காந்துருங்க. பத்திரிகையாளர் மட்டும் இல்லை, என் சகோதர சகோதரிகள் தான். எனக்கு யூரினை போடங்க, அந்த குப்பத்தொட்டில் பண்ண இன்ஃபெக்ஷன் ஆகி எனக்கு யூரினை போட. நான் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு எனக்கு கிட்னிலாம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் இப்போ என் எதிர்த்தாப்பில் என்னோட நண்பர் வந்திருக்காரு, எனக்கு ரொம்ப உயிர் நண்பர், எனக்கு எந்த இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுவார், ராஜாங்கிற பேர் வந்திருக்காரு. அவரு கூட இது எனக்கு தெரியாது. நான் பர்சனலாக போய் ஹாஸ்பிட்டலில் போய் பட்டேன், 2 கிட்னியும் ஃபெயிலியர் கண்டிஷன் போயிடுச்சு, எனக்கு இன்ஃபெக்ஷன் த்ரோட்டு ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னாங்க. நான் அப்போ கூட என்ன சொல்லுவாங்க, அவ்வளோதானே நான் சினிமாவில் சாதிக்காமல் சாக மாட்டேன் டாக்டர்னு வெளியே வந்துட்டேன். இது வரைக்கும் எனக்கு ஒன்றுமே ஆகலைங்க. என் கலைத்தை என்றைக்குமே நான் காப்பாற்றுவாங்க. இதே சினிமாவில் நான் நல்ல ஒரு சிறந்த நடிகராக வளர்ற வரைக்கும் எனக்கு சாவே கிடையாதுங்க. அப்புறம் 2014 என்னோட படம் என்னஞ்ச தொட்டாயின்னு படம். ஏன் அதை நான் சொல்லணும் மெயினாக அதை பேசுவாங்க. சினிமா வந்து நல்லா இருக்குங்க, ஒன்றும் இல்லை. இப்போ சன் டிவி வந்து 2014 தான் மோடி எலெக்ஷன் அப்போ ஜெயிக்கிற அன்றைக்கி தமிழ்நாட்டில் எந்த படம் இருந்தாலும் என்னோட படம் மட்டும்தான் ஒரே படம் இருக்காது தமிழ்நாட்டில். படத்தை என்னஞ்ச தொட்டாய் அந்த படம் யூஸ் பண்ணி ஓடிட்டு படம் வந்து ஒவ்வொரு போது எனக்கு வந்து பெருசாக வரல அப்படின்றதுனால அந்த கடைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நான் படம் யூஸ் பண்ணிட்டு காமிக்காது இதே கட்டு அப்போ எனக்கு சன் டிவிலேருந்து ஃபோன் பண்ணாங்க. எனக்கு மெயினாக எனக்கு சொல்லியிருந்தாங்க சன் டிவிலேருந்து ஃபோன் பண்ணாங்க. அப்போ பட்டினப்பாக்கம் ஆஃபீஸ் ஃபோன் பண்ணி நாங்கள் சன் டிவிலேருந்து பேசுகிறோம், உங்களுடைய கண்டென்ட் வேணால் நாங்கள் வந்து டாப் சேனலில் போடணும். நான் தான் எங்கள் படம் ஓடல ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். அப்போ இல்லைங்க இல்லை நீங்கள் கொண்டு வாங்க நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்போ என்னோட படத்துக்கு பிடிச்சி என்னோட ஒய்ஃபு சரி 2 பேர் சொல்லி போகிறோம். சன் டிவி ஏன் சொல்ல வரல, படம் நல்லா இருக்கு, படம் நல்லா வாங்குவாங்க, நம்ம நின்ன படத்தை ஒழுங்காக எடுக்கணும். இந்த சொன்னால் பார்த்தீங்களா, இவர் நல்லா நடித்தாலும் இவர் செலவு பண்ணக்கூடாது, சரியான முறை வேறு படம் பண்ணினா அந்த படத்தில் மேட்சிங் இல்லை கண்டென்ட் சொல்லி இது பண்ணுறாங்க. அப்போ நான் இங்கே நேராக சன் டிவியில் போய் 9ஆம் மணி போகிறோம். 9ஆம் மணி போட்டு போய் பார்த்தா என்னோட படத்தை பார்த்தாங்க. படத்தெல்லாம் பார்த்துட்டு ஹெச்டி இல்லை அப்படின்னாங்க. நான் தான் இந்திய படமே அந்த அளவுக்கு பெருசாக சொல்லி விட்டேன். ஏன்னா அது ஒரு ஏமாத்துக்காக ஒரு ஹெல்ப் பண்ணாங்க முடியல சொன்னேன். சன் டிவிலே ஃபோன் பண்ணி கொடுத்து இது வந்து என்னோட ஆஃபீஸ் கொடுத்தேன். ஆஃபீஸுக்கு போட்டு பார்த்துட்டு ஹெச்டி குவாலிட்டி இல்லை சார், பரவாயில்ல நீங்கள் ரெடி பண்ணுங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 25,000 ஆகணும், பரவாயில்ல சொல்லி விட்டு அங்கேயிருந்து விட்டு படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க மூலியமாக வேறு பண்ணணும்னா ஜேடியில் உடனே படத்தை எடுத்துட்டேன். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, சினிமா எல்லா சேனலுமே படம் வாங்குவாங்க, எல்லா சேனலுமே ஆள் இருக்குது,
ஏன் இப்போ நான் ஒன்றும் இல்லை, எனக்கு படம் நல்லா கொடுத்தா சங்கில் நானே நேரடியாகவே போய் சங்கில் பேசி எங்கள் சங்கத்துக்குள்ள எல்லா படத்தையும் வைக்க முடியும். எங்காலும் என்ன பண்ணுறாங்க ஒரு தப்புன்னா, எங்காலும் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, இவர் மாதிரி ஹீரோவாக நினைச்சாரு பிடிச்சனா, அவரே டேரக்டர்ன்றாரு, அவரே பிடிச்சுங்கிறாரு, அவரே நடிகர்ன்றாரு, அவரே எல்லாமே எடிட்டர் கன்வீனர் எல்லாமே டிஆர்பி வர முடியுமா? அதுதான் நான் இப்போ சொன்னேன். எந்த வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 900 மேலே என்னோட பிடிச்சது 40-50 900 மேலே சுற்றி போயிட்டு படத்தை தெளிவாக எடுக்க மாட்டேங்கிறாங்க. அது ஒன்று தான் நான் வருத்தப்படுறேன், வேறு ஒன்றும் எல்லாருமே தயாரிப்பாளர் எல்லாருமே நல்லா இருக்காங்க. படம் எடுக்கிற ப்ரொடியூசர் தவிர எல்லாருமே நல்லா இருக்காங்க. காரணம்னு கேட்டால் இவங்க தெளிவாக முடிவு பண்ணி ஒரு படத்தை எடுக்கிறது இல்லை. டேரக்ஷனாக டேரக்ஷன் மட்டும் பண்ணணும், நடிகர்னா நடிகர் மட்டும் ஒன்றும் இல்லை சார். ஓப்பனாக சொல்கிறேன் சார், இன்னைக்கு ரஜினி, கமல், விஜய், அஜித், சூர்யா, சிம்பு, தனுஷ் எல்லாரும் ஃபஸ்ட்டு வந்து நடிகர் வந்தாங்க. அதுக்கப்புறம் 10 படம் பண்ணி அனுபவப்படுறேன், அவங்க டேரக்ட் பண்ணாங்க. நம்மளே நேராக ஸ்ட்ரெயிட்டாக எல்லாமே பண்ணுறாங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறது. எல்லா எம்ஜிஆர் வரைக்குமே பல படம் எடுத்து அதுக்கப்புறம் சொந்தமாக உலக அவர் டேரக்ஷன் பண்ணார். அதுமாரி யாருமே எடுத்துக்கிறீங்க. பாரதிராஜா சார் என்ன பண்ண, அவர் நடிக்க வந்தவர் தான். அவரும் பல படம் நடிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் கல்லு குடிக்கிற ஹீரோ நடிச்சார். அதுமாதிரி அனுபவம் இல்லாமல் நிறைய பேர் படம் பண்ண போகிறாங்க. அது ஒன்று தான். நான் தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருக்கிறதுனாலும் சரி, 24 கிராஃப்ட் தலைவராக இருக்கிறதுனால தான் நான் தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா எல்லாத்தையும் நான் சப்போர்ட் பண்ணுறேன். வெறும் ஒரு 5000 வந்த போய் நாங்கள் இறங்கி வேலை செய்கிறோம். அது நடிகராக இருந்தாலும் சரி, கேமராமேனாலும் சரி, டெக்னீஷியன் எந்த ஒரு இதாக இருந்தாலும் நான் இறங்கி வேலை செய்கிறோம். நீங்கள் நல்லா வாங்க, அனுபவத்தோடு வாங்க. உங்களுக்கு சினிமா இனிமேல் யாராலும் அழிக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி பல மாதிரியான தொழிற்சங்கம் மாதிரி இன்றைக்கி நீ பெப்சி ஒன்று தான் கிடையாது. இன்றைக்கி 1000 சங்கம் வந்துச்சு. நீ தமிழ்நாட்டில் எந்த தொழிலாளர் சங்கம் லட்சக்கணக்கில் இருக்குது, லட்சக்கணக்கில் அரசியல் கட்சி இருக்குது. நீ இந்தியாவில் இருக்கிற மாதிரி தொழில் ரீதியாக நம்ம நீ வளர்ச்சி யாராலையும் ஒன்றுமே அன்றைக்கி நீங்கள் அத்தனை பேருமே செல்லில் இருக்கீங்க, அத்தனை பேருமே ஒரு உலகத்தில் அத்தனை ஒரு நிமிஷத்தில் கண்ணில் பார்க்குறீங்க. அப்படிங்கும்போது சினிமா நல்லா இருக்குது, அது முறையாக பண்ணணும். அதுக்காக தான் சொல்கிறேன், சினிமா நல்லா இருக்குது. நீங்கள் நல்லா படம் நல்லா எடுத்துகிட்டு வாங்க. எந்த டீச்சராக தான் நான் பேசி வாங்கி தரேன், விற்று தரேன், ரீல்ஸ் பண்ணி தர சொல்கிறேன். காரணம் எல்லாமே என்ன பேசுகிறேன். ஏன் அவ்வளோ பேர் சன் டிவி எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு நான் போய் வேலை போயிருக்கும் போது மற்ற எந்த டிவியும் நம்மளை பேச முடியாது. எல்லா டிவியும் பேசலாம். நீங்கள் படம் நல்லா இருந்தால் நான் வாங்கிக்க சொல்கிறாங்க, கண்டு நல்லா இருந்தால் வாங்கிக்கிறோம். எங்களுக்கு ஆர்டிஸ்ட் வேலை இல்லை, எங்களுக்கு வந்து மேக்கிங் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நன்றி, வணக்கம்.